தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்விக்காக பக்கத்து ஊருக்கு செல்லும் நிலையை மாற்ற வேண்டும் என்று அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓட்டப்பிடாரம் அடுத்த மேல சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் தொடக்கப்பள்ளி கிடையாது. இதனால் கல்வி கற்பதற்கு பக்கத்து ஊருக்கு சிறுவர்கள் சென்று வருகின்றனர். மேல சுப்பிரமணியபுரத்திலிருந்து போதுமான போக்குவரத்து வசதியும் இல்லாததால் ஆட்டோக்களில் சென்று வர வேண்டிய நிலை உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சொந்த ஊரிலேயே தொடக்கப்பள்ளி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் பல வருஷமாக ஸ்கூல் வசதி கிடையாது, நல்ல ரோடு வசதி கிடையாது. ஆட்டோவில் ஏற்றி ரொம்ப சிரமப்பட்டு தான் அனுப்புகிறோம். பக்கத்தில் இருக்கிற குறுக்குச்சாலை, ஓட்டப்பிடாரம், சில்லாங்குளம் இந்த மாதிரி கிராமங்களுக்கு பிள்ளைங்களை அனுப்பிட்டு இருக்கோம். குறைஞ்சது 80லேருந்து 100 பிள்ளைங்க கிட்ட இருக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் கூலி வேலைக்கு தான் போகிறோம். எங்களால் 10க்கு மேலே படிக்க முடியல வசதி இல்லாதனால. கூலி வேலை பார்த்து 300 ஆட்டோ ஃபீஸ் கொடுத்து 2 பிள்ளையை படிக்கணும், அதுக்கு 600 மாதம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி தான் இப்போ பள்ளியெலாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால பிள்ளையை உயிரை கையில் பிடிச்சிட்டு போயிட்டு மாதிரி தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க. அதனால் கவர்மெண்ட் எங்களுக்கு முயற்சி பண்ணி ஸ்கூல் மட்டும் கட்டி கொடுக்கணும் கேட்டுக்கிறோம்.